ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, நிறைய விஷயங்களை பற்றி யோசிக்கிறாய். யோசித்து முடிவெடுக்க முடியாமல் தவிக்கிறாய். நான் எவ்வளவோ விஷயத்தை பற்றி யோசிக்கிறேன். ஆனால் என்னால் எந்த ஒரு விஷயத்திலேயும் ஒரு தீர்க்கமான முடிவுகளை எடுக்க முடியவில்லை. சோதனைகளை அள்ளித்தரும் நீங்கள் எனக்கு யோசிப்பதற்கும் எந்த விஷயத்தை செய்தால் நல்லது என்று சிந்திக்கவும் ஒரு மிகப்பெரிய ஒரு திறமையை கொடுங்களேன் என்று என்னிடம் நீ கேட்கிறாய். அம்மா, நீ என்ன நினைக்கிறாயோ அது நடக்கும். அதனால் நான் உனக்கு இந்த வாக்கை கொடுப்பதற்கு முன்பே ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்கிறேன். நீ எது நினைத்தாலும் அது நடக்கும். ஆனால் சில கால தாமதங்கள் ஆகும். அதற்காக வாழ்க்கையில் எல்லாமே முடிந்துவிட்டது, எதுவுமே நடக்காது, எதுவுமே கிடைக்காது என்று அபசகனமான விஷயங்களை உபயோகப்படுத்தாமல் இருந்தால் நல்லதாகும். ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்ல காரியங்களாக நடக்க இருக்கிறது. புரிகிறதா? எல்லாமே நல்ல காரியங்களாக நடக்க இருக்கும் பொழுது நீ சில விஷயத்தை நல்லபடியாக யோசிக்க வேண்டும். ஒவ்வொரு நபரும் யோசிக்கிற விஷயம் மட்டுமே தான் இங்கு நடக்கிறது. அது தாமதமாக நடந்தாலும் சரி, எப்படி நடந்தாலும் சரி, வாழ்வில் உனக்கு நடக்க வேண்டியது சரியான காலத்திலேயும் நேரத்திலேயும் நடந்து விடுகிறது. நீ அதனால் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நல்ல விஷயங்களை பற்றியே யோசிப்பது. எவ்வளவு கவலைகள் இருந்தாலும், எவ்வளவு மனவேதனைகள் இருந்தாலும், மன உளைச்சல்கள் இருந்தாலும் உனக்கு தேவையானதை கண்டிப்பாக கொடுப்பேன். இன்று உன் வாழ்வில் சில விஷயத்தை தராமல் என் கைக்குள்ளேயே வைத்திருக்கலாம். நீயும் என்னிடம் வந்து இதை தாருங்கள், இதை தாருங்கள் என்று நீயும் கேட்கலாம். ஆனாலும் மனம் இறங்காமல் எந்த ஒரு விஷயத்தையும் நான் தராமல் இருக்கலாம். ஆனால் கூடிய விரைவிலேயே எல்லா விதத்திலேயும் ஒரு நல்ல மாற்றத்தையும், எல்லா விதத்திலேயும் ஒரு அற்புதங்களையும் நானோ நிகழ்த்துவேன். என்னுடைய பிள்ளைகளுக்கு நிகழ்த்தாமல், என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்லது என்று ஒன்று செய்யாமல் நான் எப்படி இருப்பேன்? அப்புறம் நான் எதற்கு இருக்கிறேன்? உன்னுடைய கனவுகள் பலிக்கவில்லை, உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கவில்லை என்று யோசித்து யோசித்து கவலைப்படுவதை விட நம்முடைய வேலையை நாம் செய்வோம். நம்முடைய வேலையை நாம் செய்வோம். தெய்வத்துடைய வேலையை தெய்வம் செய்யும் என்று விடுங்கள். நீங்கள் அப்படி நினைக்கும் பொழுதுதான் உங்கள் வாழ்க்கையோ மாறும். அதை விட்டுவிட்டு இது நடந்து விட்டதே, இது பிரச்சனை வந்து விடுமோ, அது நடந்து விட்டதே, அந்த பிரச்சனை வந்து விடுமோ என்று ஒவ்வொரு நிலையிலும் நீங்கள் கவலைப்பட்டு கொண்டே இருந்தீர்களானால் நிம்மதி எங்கிருந்து வரும்? உங்களுக்காக யோசித்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வதற்கு உங்களுக்காகவே இங்கு நான் இருக்கிறேன். என்னை அதற்காகத்தானே வேண்டினீர்கள், அதற்காகத்தானே என்னிடம் வந்தீர்கள். எனக்கு இதை செய்துதா, அந்த விஷயத்தை செய்துதா, இந்த விஷயத்தை செய்துதா என்று என்னிடம் வந்ததற்கு காரணம் என்ன? நல்லது என்பதை ஒன்றை செய்து கொடுப்பேன் என்றுதானே. கண்டிப்பாக உன்னுடைய வாழ்வில் நல்லதையே செய்து கொடுப்பேன். ஒரு பொழுதும் ஒரு நாளும் உன்னுடைய வாழ்வில் துன்பம் என்ற ஒன்றுக்கோ, கவலை என்ற ஒன்றுக்கோ இடம் என்பதை ஒரு நாளும் கொடுக்க மாட்டேன். இந்த சாயை நம்பி வருபவர்களுக்கு ஒவ்வொரு பொழுதும், ஒவ்வொரு நிமிஷமும் இன்பங்கள் மட்டுமே. ஆரம்பமான காலத்தில் கஷ்டங்கள் இருந்தாலும் அவர்களுக்கு படிப்படியாக தன்னுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுதே பிடிக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரியான விஷயத்தை மட்டுமே தான் நான் கொடுப்பேன். தொடர்ந்து போராடுவதில் எந்த தவறும் அல்ல. உன்னுடைய வாழ்க்கைக்காக நீ போராடுகிறாய். உன்னுடைய வாழ்க்கைக்காக நீ எல்லா விஷயத்தையும் செய்கிறாய். அதற்காக இவ்வளவு போராடுகிறேனே என்றால் உன்னுடைய வாழ்க்கைக்காகத்தானே அம்மா நீ போராடுகிறாய். உன்னுடைய வாழ்க்கைக்காக நீதானே போராட வேண்டும். உனக்காக மற்றவர்கள் யாரும் வந்து போராட மாட்டார்களே.
அதனால் என் வாழ்க்கையில் இது நடந்துவிட்டதே அது நடந்துவிட்டதே என்று சொல்லி 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 அழுவதை விட எல்லாவற்றையும் நானே மாற்றுவேன். தனியாளாக சாயுடைய துணையை வைத்துக்கொண்டு நானே அனைத்தையும் மாற்றுவேன் என்று நம்புங்கள். நீங்கள் நம்ப உங்கள் வாழ்வில் செழிப்புகளும் உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமான நல்ல நல்ல விஷயங்களும் நடக்கும். ஒரு காலமும் நம் வாழ்க்கையில் இவன் வந்து நுழைந்து விடுவானோ அவன் வந்து நுழைந்து விடுவானோ என்று நினைக்கவும் வேண்டாம், மனதை போட்டு குழப்பவும் வேண்டாம். யாருடைய வாழ்க்கையிலும் யாரும் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்துவிடவே முடியாது. புரிந்ததா? யாருமே ஒரு நபருடைய வாழ்க்கைக்குள் வந்து ஒரு விஷயத்தையும் செய்துவிட முடியாது. யாராக இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக யோசித்து நிதானமாகவே ஒவ்வொரு விஷயத்தையும் பேசுங்கள். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் தான் ராணி ராஜா அனைத்துமே. அதை விட்டுவிட்டு எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி யோசித்து கவலைப்படுவதை விட எல்லாவற்றையும் நானே மாற்றுவேன், எல்லாவற்றிலும் எனக்கு எல்லாமும் நானே செய்து கொள்வேன் என்று தைரியமாக இருங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் தான் போராட வேண்டும். உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் தான் அனைத்து விஷயத்திலேயும் நல்லதை செய்ய முடியும். உங்களுக்காக வேறு யாரும் வந்து எந்த ஒரு காலமும் எந்த ஒரு நேரமும் உதவிகளை செய்யவே மாட்டார்கள். புரிந்ததா? உன்னுடைய வாழ்க்கையில் இன்பம் துன்பம் அனைத்திலும் நீயேதான் உனக்கு அனைத்தையும் செய்து கொள்ள வேண்டும். இன்று என்னதான் சாயி, மற்றவர்கள் எனக்காக ஒன்றுமே செய்ய மாட்டார்களா என்று கேட்டால், ஆம், மற்றவர்கள் எப்படி செய்வார்கள்? அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கவும் மற்றவர்கள் சில பேர் அடுத்தவனுடைய வாழ்க்கையை கெடுக்கவும் தானே இருக்கிறார்கள். தன்னுடைய வாழ்க்கையை பார்க்கக்கூட மற்றவர்களுக்கு நேரம் இல்லாத பொழுது உன்னுடைய வாழ்க்கையை மட்டும் எப்படி பார்ப்பார்கள்? அதனால் மற்றவர்கள் இதை நினைக்கவில்லையே அது நினைக்கவில்லையே என்று நினைப்பையெல்லாம் விட்டுவிட்டு அமைதியாக இரு. நடப்பது அனைத்தும் சுபமாகவே நடக்கும். எல்லா பொழுதும் உனக்காக ஒவ்வொரு பொழுதும் யோசித்து சிந்தித்து ஒவ்வொரு காரியத்திலும் எப்படி ஒவ்வொரு காரியத்திலேயும் சிந்தித்து செயல்படுவதற்கு நான் இருக்கும் பொழுது மற்ற எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கவலை என்ற ஒன்று படவே கூடாது. கவலை என்ற ஒன்று எவன் ஒருவன் படுகிறானோ அவன் நிச்சயமாக என்னுடைய பிள்ளையாக இருக்க முடியாது. கவலை இல்லாமல் இருங்கள். எல்லா நேரத்திலேயும் நன்மை என்ற ஒன்று நடக்கும், சந்தோஷம் என்ற ஒன்று பிறக்கும். அது அனைத்தும் கூடிய விரைவிலேயே நடக்கும். எல்லா பொழுதும் எல்லா நாளும் உனக்காக இருப்பேன். ஓம் சாய்ராம்.